சித்தியும் சித்தியோட பொண்ணும் குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சித்தியோட பொண்ணு நல்லா வறுத்தரைச்சி செம்மையாக சாம்பார் வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு மார்க்கெட்டில் போனாலும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து மீனையும் வாங்கிட்டு வந்தார். கத்திரிக்காய் பார்த்தா காஞ்சி போயிருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. பார்த்து வாங்க தெரியல அவருக்கு. வறுத்தரைச்சி சாம்பார் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த தேங்காய் வறுக்கிறது அந்த ப்ரௌன் கலர் ஆனோம் ரொம்ப நேரமாக வறுத்துட்ருக்காங்க. இதில் வேறு இன்னும் நல்லா வறுக்கணுமா, நம்மளாலலாம் முடியாதுப்பா. ரொம்ப பொறுமையாக வறுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காய்கறி எல்லாம் வெட்டினதுக்கப்புறமா பார்த்தா காய்கறி எல்லாம் நிறைஞ்சிருச்சு. அப்புறமா குக்கரில் 2 ட்ரிப்பு போட்டு ரெடி பண்ணேன். சாம்பார் அப்படியே பெரிய சட்டியிலே வந்துருச்சு. அதுக்கு இடையில வேறு கேஸ் காலி ஆயிடுச்சு. எனக்கு கேஸு தீரத்தை கரெக்டாக ஞாபகம் வைக்கணுன்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டேன். மதியம் சாப்பாடில் சாப்பிட்டதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவி க்ளீன் ஆக்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போயிருந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா காத்தோட்டமாக இருந்து காலிஃப்ளவர்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம்.